Dear friends, ஆன்மீகம் அரசியல் இந்த இரண்டும் ஆப்போசிட் டிமென்ஷன்ஸ். ஒரு அரசியல்வாதியால ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது, ஒரு ஆன்மீகவாதியால அரசியல்வாதியாக இருக்க முடியாது. ஏன் எதனால அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல ஓஷோ பேசியிருக்காரு. கான்ட்ரவர்சிகளுக்கு பேர் போன ஓஷோ ஒருவேளை இன்றைக்கு உயிரோடு இருந்து இந்த வீடியோல பேசியிருந்த விஷயங்களை, அதாவது ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற மாதிரி பெரிய பித்தலாட்டம் உலகத்திலே கிடையாது, அது மிகப்பெரிய ஃப்ராடு வேலை அப்படின்னு சொல்லி இருந்தா ஒரு குறிப்பிட்ட நடிகரோட ரசிகர்கள் எல்லோரும் சுகர் டேப்லெட், பிபி டேப்லெட் எக்ஸ்ட்ரா 2 போட்டுக்கிட்டு, தோல்ல துண்டுக்கு பதிலாக யூரின் பேக்கை போட்டுக்கிட்டு புனேக்கு ட்ரெயின் பிடிச்சு அங்கே போய் ஓஷோவோட ஆசிரமத்துக்கு முன்னாடி நின்று, நீயே ஒரு செக்ஸாமியாரு, நீயே தியானம் சமாதின்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை மக்கள்கிட்ட ஏமாத்தி வித்துக்கிட்டு இருக்க, நீ தான் ஃப்ராடு, நீ எங்க தலைவரை பார்த்து என்ன சொன்னன்னு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தில் குதிச்சிருப்பாங்க. ஏற்கனவே நீ ஆசிரமத்தை விட்டு வெளியே வா, உன் நடுமண்டையில ஓங்கி அடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அந்த காலத்திலே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. நல்ல வேளை இதெல்லாம் ஓஷோ 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னது. ஸோ ஆன்மீக அரசியல்ங்கிறது ஒரு ஏமாற்று வேலையா? வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். Religion and politics are opposite dimensions. ஆன்மீக ஈடுபாடு உள்ள மனிதரால் அரசியலில் ஆர்வமாக இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு அரசியல்வாதியால் ஆன்மீகத்தில் இருக்க முடியாது. அரசியல்வாதியால் எந்த ஆன்மீக அனுபவங்களையும் அடைய முடியாது. ஆனால் இந்த காரணங்களால் ஒரு நல்ல உலகம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்ல மாட்டேன். இது உண்மைதான். Politician cannot become religious. அரசியல் என்றாலே அது பவர் பாலிடிக்ஸ் ஆகத்தான் இருக்கும். அதிகாரத்தை பிடிக்கும் அரசியலாகவே இருக்கும். இந்த சிம்பிள் காரணத்தால் அரசியல்வாதியால் ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. ஒருவர் மக்களின் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார், சொத்துக்களை சேர்த்து கொண்டே போக விரும்புகிறார், நாட்டு மக்களின் வாழ்க்கையில் அவரே முடிவெடுப்பவராக இருக்க விரும்புகிறார். இது எல்லாமே ஈகோவின் குவாலிட்டிஸ், ஈகோவின் பண்புகள். ஆப்வியஸ்லி இந்த மாதிரியான மனிதர்கள் ரிலிஜியஸாக இருக்க வாய்ப்பே இல்லை. காரணம், ஆன்மீகம் அடிப்படையில் ஈகோ இல்லாத அனுபவம். அது ஒரு ஈகோலெஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆன்மீகத்தில் அதிகாரம் காட்டுவதற்கு இடமே இல்லை. அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் தூரம் அதிகம். ஆன்மீகத்தில் இருப்பவர் வாழ்க்கையை கடவுளின் கைகளில் கொடுத்து விடுகிறார். ஒரு ஆழ்ந்த லெட்கோ என்கிற மனநிலையில் இருப்பார். இந்த லெட்கோவை தான் நான் ஆன்மீகம், ரிலிஜியஸ்னஸ் என்பேன். அதனால்தான் ஆன்மீகமும் அரசியலும் ஆப்போசிட் டைமென்ஷன்ஸ். அதற்காக கவலைப்பட வேண்டாம். இதனால் மனித நேயத்திற்கோ அதன் எதிர்காலத்திற்கோ முன்னேற்றம் இல்லை என்று அர்த்தமாகாது. இப்போது இந்த ஆன்மீகவாதியின் லெட்கோவை பற்றி சொல்கிறேன். ஆன்மீகவாதி மேகம் போல் இருப்பார். காற்று எந்த பக்கமாக வீசுகிறதோ மேகம் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல், முகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளாமல் அந்த திசைக்கு நகரும். நான் தெற்கு திசையை நோக்கி செல்ல ஆசைப்படுகிறேன், ஆனால் நான் ஏன் வடக்கு நோக்கி நகர்கிறேன்? ஐ ஹேட் இட். தெற்கு நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு, லட்சியம் எல்லாமே. ஆனால் இந்த காற்றால் என் கனவுகள் எல்லாமே தவிடு பொடியாகிவிட்டது என்று மேகம் நினைப்பதில்லை. நோ, the cloud simply moves with the wind. எந்த விதமான முட்டல் மோதல்களோ எதிர்ப்புகளோ ஏற்படவில்லை. காற்றும் மேகமும் வேறு வேறான பொருளாக இல்லை. காற்று திடீரென்று மாற்று திசையில் வீச ஆரம்பித்தால் மேகம் ஒரு கேள்வியும் எழுப்புவதில்லை. காற்று இன்கன்சிஸ்டண்டாக நடந்து கொண்டாலும் மேகத்திற்கு என்று எந்த விருப்பம் இல்லாததால் அங்கே எந்த போராட்டமும் இல்லை. நோ கான்ஃப்ளிக்ட், நோ கொஸ்டின், நோ டவுட். The cloud is in a tremendous let go. அதற்கென்று எந்த விருப்பமும் இல்லை. சோ மேகத்தால் அரசியல்வாதியாக இருக்க முடியாது.
ஆன்மீகவாதியால் அவர் எங்கும் எந்த இடத்தையும் எந்த இலக்கையும் அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாத எளிய காரணத்தால் அரசியலில் ஆர்வம் காட்ட முடியாது. அவர் ஏற்கனவே தன்னுடைய இலக்கை அடைந்து விட்டார். அரசியல்வாதி அடைய வேண்டும் என்று நினைக்கிற இலக்கை ஆன்மீகவாதி ஏற்கனவே அடைந்து விட்டார். அரசியல்வாதியால் அந்த இலக்கை அடையவும் முடியாது. பிகாஸ் ஆஃப் த very nature of the things. ஆன்மீகவாதி எந்த இலக்கையும் அடையவில்லை. அவர் ஏற்கனவே அங்கேதான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். ஆரம்பத்திலிருந்தே அவர் அங்கேதான் இருக்கிறார். அவர் வேறு எங்கும் இருந்ததில்லை. வேறு எங்கு செல்ல விரும்பினாலும் இட் இஸ் இம்பாசிபிள். எதுவுமே அதைவிட பெரிய விஷயம் இல்லை. அதைவிட மகிழ்ச்சி தரக்கூடியதும் இல்லை. அதற்கான தேவையும் இல்லை. Hence, the religious man cannot be interested in politics because politicians ways against the flow, against the current. அரசியல்வாதி என்ன விலை கொடுத்தாவது, எந்த குறுக்கு வழியிலாவது அல்லது கெட்ட வழியிலாவது எல்லோரையும் விட மேலே செல்ல விரும்புகிறார். ஒரு முக்கியமான நபராக மாறிவிட வேண்டும். வரலாற்றில் என் பெயர் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு முக்கியம். வரலாறு பெரிதாக வளர்ந்து கொண்டே போகிறது. அது ஒவ்வொரு நாளும் பெரிதாகிக் கொண்டேதான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது வரலாற்றில் இருக்கும் பெரிய பெயர்கள் சிறிதாகிக் கொண்டே போகும். நேச்சுரலி ஒரு காலத்தில் பெரிதாக பேசப்பட்ட நபர்கள் பிற்காலத்தில் கண்டுகொள்ளப்பட மாட்டார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் உலகம் முழுவதும் அறியப்பட்டிருந்தார்கள். செங்கிஸ் கான் தலை சிறந்த பேரரசர்களில் ஒருவராக இருந்தார். ஆசியாவின் ஒரு முனையிலிருந்து ஐரோப்பாவின் ஒரு முனை வரை அவர் ஆதிக்கம் இருந்தது. 2 கண்டங்களும் அவரின் ஆட்சியின் கீழ் இருந்தது. தி கிரேட் கான் என்று அழைக்கப்பட்டார். இப்போது வரலாறை புரட்டி பார்க்கும்போது அவரது பெயர் உலக வரலாற்று புத்தகத்தில் ஃபுட்நோட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள். வரலாறு sooner or later பெரிதாகிக் கொண்டே இருக்கும். முதலில் நமது பெயர் ஒரு ஃபுட்நோட்டில் குறிப்பிடப்படும். பின்னர் அதிலிருந்தும் மறைந்துவிடும். நமது பெயரை வரலாற்று புத்தகத்தில் பொறிப்பதும் அதை மணலில் எழுதுவதும் ஒன்றுதான். என்னுடைய வரலாற்று ஆசிரியர்களில் ஒருவர் திரும்ப திரும்ப உன்னுடைய பெயரை வரலாற்று புத்தகத்தில் நீ இடம் பெறச் செய்ய வேண்டும். உன் பெயர் தங்கத்தால் எழுதப்பட வேண்டும். நீ இருந்ததற்கான அடையாளத்தை நீ விட்டு செல்ல வேண்டும் என்று திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட இதை அவர் எல்லோரிடமும் சொல்லிவிட்டார். முதல் நாள் நான் அவர் வகுப்பில் இருந்தேன். முதல் நாள் என்பதால் ஆசிரியரும் நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். மாணவர்களை இம்ப்ரெஸ் செய்வதற்கு கடினமாக முயற்சி செய்தார். அவர் பீக்கில் இருந்தார். பேசவில்லை, கத்திக் கொண்டிருந்தார். அவர் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது என்னால் சகித்து கொண்டு இருக்க முடியவில்லை. எனவே நான் எழுந்து நின்று, நீங்கள் சத்தம் அதிகமாக எழுப்புகிறீர்கள். 40 பேர் தான் மாணவர்கள் நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய மார்க்கை இந்த சுவற்றிலோ மேஜையிலோ நாற்காலியிலோ விட்டுவிடப் போகிறீர்களா? 10,000 பேர் பங்கேற்கும் கூட்டத்தில் எழுப்ப வேண்டிய சத்தத்தை நீங்கள் உண்டாக்குகிறீர்கள். உங்களிடம் ஒரு சில விஷயங்களை பற்றி கேட்கலாமா? முதலில், எந்த வரலாற்று புத்தகம் தங்க எழுத்துகளில் அச்சிடப்பட்டிருக்கிறது? நான் பார்த்ததே இல்லை. இதுவரை சாதித்தவர்கள் பெயர்கள் எதுவும் தங்கத்தில் எழுதப்படவில்லை. நீங்கள் சொல்வது போல் ஒருவேளை என் பெயர் எழுதப்பட்டாலும் அதை படித்து பார்க்க நான் இங்கு இருக்க மாட்டேன். வாட் இஸ் த பாயிண்ட்? பெயர் எழுதப்பட்டால் என்ன, எழுதப்படாவிட்டால் என்ன? உண்மையை சொல்ல போனால் நான் இந்த உலகத்திற்குள் வரும்போது பெயர் இல்லாமல் தான் வந்தேன். பிறகுதான் பெயர் கொடுக்கப்பட்டது. அது வரலாற்று புத்தகத்தில் எழுதப்பட்டால் என்ன, இல்லை என்றால் என்ன? இட் டஸ் நாட் மேட்டர். இரண்டாவது, உன்னை நிரூபிப்பதற்கு, நீ இங்கே இருந்ததற்கு அடையாளமாக லீவ் யுவர் மார்க் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் நாய் போல் குலைக்கிறீர்கள் என்றேன். அதற்கு அவர், என்ன சொல்கிறாய் என்றார் அதிர்ச்சியாக. நான் அவரிடம், ஆமாம், நாய்கள் தான் தங்களுடைய மார்க்கை எங்கிருந்தாலும் விட்டுவிட்டு செல்லும். ஒரு காலை தூக்கி அந்த காரியத்தை செய்யும். விஞ்ஞானிகளிடம் கேட்டார். அது தன்னுடைய மார்க்கை, நான் இங்கு இருந்தேன், என்னுடைய டெரிட்டரி இது என்று தன்னுடைய அடையாளத்தை விட்டுவிட்டு செல்கிறது என்று சொல்கிறார்கள். பிஸ்ஸிங் இஸ் கோல்டன். நாய் வரலாறு தானே படைக்கிறது என்றேன். ஆனால் எல்லா அரசியல்வாதிகளும் இதைத்தான் செய்கிறார்கள். Pissing and thinking that they are leaving golden marks.
ஆமாம், சிறுநீர் கழிப்பது மஞ்சள் நிறத்தில் இருந்தாலும் அதை என்னால் கோல்டன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. நாய்கள் தங்களுடைய டெரிட்டரியை மார்க் செய்வது நாற்றம் பிடித்த வேலை. இட் ஸ்டிங்ஸ். நான் மேலும் அவரிடம், வரலாறு முழுவதும் நாற்றம் அடிக்கத்தான் செய்கிறது. உங்களுடைய அரசியல்வாதிகள் சிம்பிளி ஸ்டிங்ஸ். நீங்கள் கத்துவதையும் இந்த அபத்தமான பேச்சையும் தயவு செய்து நிறுத்துங்கள். நீங்கள் பழைய காலத்தில் முட்டாள்கள் செய்த கதைகளை மட்டும் சொல்லுங்கள். தயவு செய்து எங்கள் பெயரும் அந்த பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லாதீர்கள் என்றேன். அரசியல்வாதி பெரிய அளவிலான தாழ்வு மனப்பான்மையால் அவதிப்படுகிறார். அடிமனதில் அவருக்கே தெரியும் he is nothing என்பது. உலகத்திற்கு தன்னை அதிகாரம் மிக்கவராக பெரிய ஆளாக நிரூபிக்க விரும்புகிறார். மனிதகுல வரிசையில் முதல் ஆளாக நிற்க விரும்புகிறார். ஆனால் எல்லாமே ஒரு வட்டத்தில் தான் நகர்கிறது. வட்டத்தில் நகரும் போது நமக்கு முன்னால் எப்போதுமே ஒருவர் போய் கொண்டு இருப்பார். நமக்கு பின்னாலும் ஒருவர் இருக்கிறார் என்பதில் ஒரு சிறிய சந்தோஷம். ஒரு அரசியல்வாதியின் வாழ்க்கையில் எப்போதும் போராட்டமும் வேதனையும் இருந்து கொண்டேதான் இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோவோட தொடர்ச்சி, அதாவது இந்த வீடியோவோட 2வது பகுதியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நண்பர்கள் அதையும் தொடர்ந்து பார்த்துவிட்டு ஓஷோ சொன்னதுல எங்களுக்கு உடன்பாடு இருக்கு இல்ல அப்படிங்கறத காமெண்ட்ஸ்ல வந்து கருத்துக்களை தெரிவிங்க. வாங்க, லெட்ஸ் கோ டு த செகண்ட் பார்ட்.